போல் உதவி செஞ்சாங்கன்னா நாங்களும் ஒரு வியாபாரியை மாதிரி உங்களுக்கு மிளகு அனுப்புவோம். நீங்கள் 600 ரூபா நம்மளுக்கு கொடுத்துடலாம்ல? விவசாயி நான் மங்களம் விவசாயிங்க. விவசாயி நீங்கள் என்ன விளைவிக்கிறீங்க? மிளகு, மற்ற ஆரஞ்சு, மிளகு, பட்டை, கிராம்பு, காப்பி, பிரியாணி இலை, காப்பி, ஸ்பைசி சைட் எல்லாம் விளைவிக்கிறீங்க. காப்பியெல்லாம் நாங்கள் தான் போடுவோம். அப்படியா? மிளகு இது என்ன செடி? இது வந்து பன்னீர். இது வந்து பன்னீர். பன்னீர் மிளகு. பன்னீர் நல்லா இருக்குமா? கரும்பு நல்லா இருக்குமா? பட்டை நல்லா இருக்குமா? மிளகு எல்லாமே. இதில் வந்து கரும்புண்டா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். சரி. பன்னீர் வந்து வெயிட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வெயிட் இருந்தாலும் தர நீளமாக இருக்கும். இது கீழே போடலாமா? கீழே தென்னை மரம் வச்சுருக்கோங்க, அது போடலாமா? அது நமக்கு தெரியாது, அங்குள்ள விவசாயிக்கு தான் தெரியும். அப்படியா? ஆமாம். இது எவ்வளோ பெரிய செடியாக வளரும் அந்த மிளகு? மிளகு கொடி வந்து எவ்வளோ மேலே மரத்தில் இருந்தோ அவ்வளோ காய்க்கும். அப்படியா? ஆமாம், அவ்வளோ காய்க்கும். இது பச்சை மிளகா? இது பச்சை மிளகு. எந்த இடத்துல பச்சை மிளகு வந்து பன்னீருங்கிறது வந்து தரை நீளமாக இருக்கும். சரி. அப்போ நம்ம சாக்கு பிடுங்கும்போது சாக்கு அழகாக சேரும். இது இப்போ நீங்கள் சொன்னீங்களா என்ன ஒரு மிளகுண்டு பட்டாணி, கருமுண்டா? அந்த கருமுண்டா வந்து சின்ன சின்ன தரமாக இருக்கும். சரி. அது வந்து சாக்கு சேராது. சரி. சாக்குடி வெயிட் கொஞ்சம் கூடுதல். அப்படியா? ஆமாம். இந்த மிளகு எப்படி எடுத்து என்னென்ன பண்ணுவீங்க? பச்சை மிளகா உருகி? பச்சை மிளகாய் நாங்கள் உருகி சாக்கில் போட்டு ஓனருக்கு கொடுத்தா கொண்டு போய் கொடுத்துருவோம். அடுத்து என்னென்ன பண்ணுவாங்க அவங்க? அடுத்து அவங்க வந்து காய போட்டு, மற்றபடி காய போட்டு விற்கிறாங்களோ பவுடராக போடுறாங்களோ அது எங்களுக்கு தெரியாது. காய போட்டு கருப்பு மிளகாமா? அது என்னென்ன பண்ணுவாங்கன்றது சொல்லுங்கள். அதுதான் இப்போ தார் பாயை பிரித்து காய போடுற ஆளுகளும் இருக்குது. இப்போ வந்து மரத்துலேருந்து பிடிங்கி போகிறோமில்ல, அதை போட்டு மெதிப்போம். மெதித்து அள்ளி அந்த காலையில் தார் பாயை பிரித்து தார் பாயில் அள்ளி போடுவோம் காய்ச்சலுக்கு. அப்படியா? ஆமாம். அப்படி காய்ச்சல் தார் பாயில் அள்ளி போடுறது வந்து மிளகு சுருங்காது. மிளகு சுருங்காமல் நல்லா இருக்கும். தரையில் போட்டோம்னு தெரிஞ்ச அந்த மிளகு வந்து சுருங்கிறது தெரியும். எப்படி நல்ல மிளகு கெட்ட மிளகுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் நல்ல மிளகு. நல்ல மிளகு பேரே நல்ல மிளகு தான். பொக்கு மிளகுன்றாங்கல்ல, அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது வந்து பிஞ்சிலே பிடிங்கி போடுறது பொக்கு மிளகு. இந்த வடைக்கெல்லாம் போடுறாங்கல்ல. அப்படியா? ஆமாம். மிளகுல என்ன நன்மைகள் இருக்கு? மிளகுல வந்து எல்லாமே இருமல்லேருந்து எல்லா தகவலுமே நமக்கு உகந்தப்பட்டது. அப்படியா? ஆமாம். ரசம் வைக்கலாம், ரசம் வச்சு குடிக்கலாம். நம்ம நல்ல முறையில் உடம்பு திடகார்த்தமாக இருக்கும். எந்தெந்த ஊரில் மிளகு வாங்க வராங்க? மிளகு வந்து பட்டினம்பட்டி, பண்ணைக்காடு, இந்த இங்கனுக்குள்ளே இங்கே இருக்கிற வியாபாரியை வெளியூருக்கு வரையும் அனுப்பிடுவாங்க. மிளகு இங்கிட்டுள்ள வியாபாரியை பூரா நாங்கள் பறித்து போடுறது அவங்க வாங்கிக்கிடுவாங்க. வாங்கி வெளியூருக்கு வெளியூர்னா 800 ரூபா விற்கிறாங்களே, இங்கே வாங்குறப்ப கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம்ல எஸ்டேட்டில் வரப்போ? இங்கே வரும்போது பச்சை மிளகாய் 120 ரூபா வாங்குறாங்க. வாங்கி காய போட்டு ஒரு 500 ரூபா 600 ரூபாய்க்கு வித்துறாங்க. ஆமாம். எத்தனை வருஷம் விவசாயம் பண்ணிருக்கீங்க? எதனால் அப்படி போட்டுறோம்னா நமக்கு வந்து உடனே காசு வாங்கி வேலையாளுங்க கொடுக்கணும். அதனால நாங்கள் பச்சை மிளகாய் திரும்ப கொடுத்துட்றோம். திரும்ப உடனே பச்சை மிளகாய். எத்தனை வருஷமா மிளகு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து இந்த 30 வருஷமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 30 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வயசுலேயும் பண்ணுறீங்க விவசாயம்? ஆமாம். எனக்குன்னு ஒரு தோட்டம் இருக்குது. தோட்டம் வெறும் மிளகாய் இருக்கா வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கிறா. காப்பி இருக்கு. அப்படியா? ஆமாம். காஃபி பண்ணுறீங்க? மிளகு, காஃபி, பட்டை மரம் இருக்குல்ல? பட்டை மரம். பட்டை மரங்களா? பட்டை பிரியாணி இலை அந்த விவசாயம் இங்கே இல்லை. ஏலக்காய் விவசாயம் வேணும்னா இங்கே இருக்குது. விவசாயம் இருக்குது. நீங்கள் எந்த ஏரியா? நான் வந்து மங்களகொம்பு ஏரியா தான். மங்களகொம்பு தான். ஆதிவாசி. இந்த மாதிரி நிறையா பண்ணுறீங்க மிளகு விவசாயம்? மிளகு விவசாயம் பண்ணுறோம். என்கிட்ட 50 கோடி இருக்குது. 50 கோடி? ஆமாம். கொடி எத்தனை வருஷம் மிளகு கொடி தாங்கும்? கொடி
கொடி ஒரு இப்போ புழு இல்லாமல் இருந்துச்சுன்னா காயாது. இப்போ அது புழுத்து அது புழு நோண்டிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது கொடி பூரா போயிடும். கொடி பூரா போயிடும். அந்த மிளகு கொடியை காமிங்க. நாங்கள் நிரந்தரமாக அந்த கொடியை சொல்ல முடியாது. மிளகு கொடியை காமிங்க. அது மிளகு கொடியா? ஆமாம், காமிங்க. அப்படியே நடந்துருக்காங்க. எத்தனை கொடி இருக்குங்க மொத்தம்? இல்லையா, இப்போ மிளகு கொடி தாங்க. ஃபுல்லு மிளகு கொடி தான். மிளகு கொடி இருக்கு. எல்லாம் மிளகு கொடி தான். தவறு இது மிளகு கொடி தான், இது மிளகு கொடி தான், அது மிளகு கொடி, அது மிளகு கொடி தான். ஃபுல்லாக தவறுங்க. பூரா மரம் பூரா ஃபுல்லாக. பச்சை மிளகுலாம் எடுத்துட்டீங்க? நான் எடுத்துட்டேன். எப்போ எடுத்தீங்க? எடுத்து ஒரு மாதம் ஆகும். எத்தனை கிலோ எடுத்தீங்க? அது அவர்கிட்ட கேட்டால் தெரியும், ஓனர்கிட்ட. சரி. நாங்கள் சாக்கோட கொண்டு போய் போடுறோம். சாக்கோட கொண்டு போய் மேலே போய் ஏறி போட்டுருவீங்களா? ஆமாம், கொண்டு போய் வண்டியில் ஏற்றி விட்டுருவோம். அங்கே அவங்க எடுத்துக்குவாங்க. அப்படியா? அவங்களுக்கெல்லாம் கணக்கு போட்டுக்குவாங்க. வாங்கும்போது குறைச்ச ரேட்டுக்கு வாங்குறான், குறைச்ச ரேட்டுக்கு கொடுக்குறோம். அதுபோல் நீங்கள் அங்கேருந்து நீங்கள் நம்பர் அனுப்பிச்சுட்டீங்கன்னா வீட்டுக்கு 1/2 கிலோ 1/4 கிலோ இப்படி நாங்கள் தர்றதுக்கு தைரியம் இருக்குது எங்களுக்கு. போல் உதவி செஞ்சாங்கன்னா நாங்களும் ஒரு வியாபாரியை மாதிரி உங்களுக்கு மிளகு அனுப்புவோம். எங்கள் கையில் காசு இல்லை, நாங்கள் கூலி வேலை செஞ்சால் தான் காசு. இருந்தாலும் எங்களுக்கு காப்பி வெள்ளாமல் வருஷம் இல்லாமல், காப்பி வந்து வருஷம் இல்லாமல் காப்பி இல்லைண்ணே. மிளகு மக்கள் கேட்டால் அனுப்பி வைப்பீங்களே? ஆமாம், காசு கிடைச்சா நாங்கள் வியாபாரியை மாறலாம். வியாபாரி அதே மிளகு அனுப்பிச்சி வைக்கலாம்ல? அனுப்பிச்சி வைக்கலாம். ஆமாம், கீழே நம்பர் கொடுக்கலாம்ல? கொடுங்க. கொரியரில் போட்டு விட்டுலாம்ல? வீட்டுக்கு 1/2 கிலோ 1 கிலோ கொடுக்கலாம்ல? மற்ற பக்கம் வாங்குறதோட உங்கள்கிட்ட ரேட் கம்மியாக வாங்க. விவசாயிட்ட வாங்குறப்ப ரேட் கம்மியாக வாங்கலாம்ல? கம்மியாக வாங்குவோம். ரேட் கம்மியாக வாங்கலாம்ல? வெளியே 800 700 விற்கிறாங்க, நீங்கள் 600 நம்மளுக்கு கொடுத்துடலாம்ல?